Hello friends and welcome back to your channel House to Home. ஸோ மாம்பழ சீசன் ஆரம்பித்தாச்சு. வாங்க சுவையான மாம்பழ ஹல்வா எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஒரு 2 கப் அளவுக்கு மேங்கோவை நான் ப்யூரே பண்ணி வச்சுருக்கேன். இன்றைக்கி நான் வந்து பங்கனப்பள்ளி மேங்கோ யூஸ் பண்ணேன். ஏன்னா அது நல்ல ஸ்வீட்டாக இருக்கும், புளிப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குங்கிறதுனால. சின்ன சின்ன மேங்கோ ட்ரேசஸ் இருந்தாலும் பரவாயில்ல, அதுவும் நல்லா தான் இருக்கணும். ரொம்ப ஃபைனாக இருக்கணும்னு கிடையாது பேஸ்ட்டு. தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு அரை கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளோர் எடுத்துருக்கிறேன். இது ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு அரை கப் தண்ணி சேர்த்து இதை நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். லம்ஸே இல்லாமல் கரைக்கணும், இல்லாட்டி ஹல்வா அங்கங்கே கட்டி கட்டியாக ஆகிடும். அரை கப் தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா லம்ஸ் இல்லாமல் கிளறிக்கங்க. ஸோ கார்ன்ஃப்ளோர் மிக்சரும் ரெடி ஆகிடுச்சு. இதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பேனில் ஒரு கப் அளவுக்கு நான் சுகர் சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை வந்து கொதிக்க விட்டுடுங்க. சுகர் கம்ப்ளீட்டாக டிசால்வ் ஆகணும். இந்த ஒரு கம்பி பதம் அதெல்லாம் எதுவும் வர தேவையில்லை. நல்லா கரைச்சிக்கோங்க. ஆனால் இந்த சுகர் சொல்யூஷன் நல்லா தள்ளன்னு கொதிக்கணும். அந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கிற மேங்கோ ப்யூரே இதோட சேர்த்துக்க போகிறோம். என்னோடய மேங்கோஸ் நான் முன்னே சொன்ன மாதிரி ரொம்ப ஸ்வீட்டாக இருந்தது, அதனால நான் 1 கப் சுகரோடு நிப்பாட்டிக்கிட்டேன். இன்கேஸ் உங்கள் மேங்கோட ஸ்வீட்னஸ் கம்மியாக இருந்தது அப்படின்னா நீங்கள் உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி உங்கள் சுகரை கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். ரொம்ப நார் சத்து இருக்கிற மேங்கோஸ்லாம் வந்து இந்த அல்வாவுக்கு நல்லா இருக்காது. இப்போ மேங்கோ ப்யூரே சேர்த்தாச்சு. இது ஒரு தடவை நல்லா கிளறி விட்டுக்கிடுங்க. ஸோ கம்ப்ளீட்டாக மிக்ஸ் பண்ணியாச்சு. ஒரு 5 நிமிஷம் இதை எடை விடாமல் மீடியம் ஃப்ளேம்லேயே கிளறினீங்கன்னா கொஞ்சம் திக்காகும். அந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஆல்ரெடி கலந்து வச்சுருக்கிற இந்த கார்ன்ஃப்ளவர் மிக்ஸை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமே மெயின்டைன் பண்ணி கை எடை விடாமல் கிண்டுங்க. இந்த ஸ்டேஜ்லேயே நான் வந்து கொஞ்சம் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கிட்டேன் ஒரு ஃப்ளேவருக்காக. இப்போ 5 நிமிஷம் நான் கையை எடை விடாமல் கிண்ட போகிறேன். அதுதான் ஹல்வாவில் ரொம்ப ரொம்ப முக்கியம். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹல்வா ஓரளவுக்கு திக் ஆக ஆரம்பிச்சிருக்குது. கொஞ்சம் ஒட்டின மாதிரி இருக்குது. முதல்ல ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். மொத்தமாக ஒரு 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் உங்களுக்கு தேவைப்படும் இந்த ரெசிபிக்கு. இப்போ மறுபடியும் நல்லா கிண்டலாம். ஒரு 10 மினிட்ஸில் இந்த நெய்யை இந்த ஹல்வா சுத்தமாக அப்சர்வ் பண்ணிக்கும். ஸோ ஆரம்பத்தில் நெய் மேலே இருக்கிற மாதிரி தான் தெரியும். ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள். இப்போ மறுபடியும் ஹல்வா திக்காக ஆரம்பிச்சிருச்சு. இதோட நல்ல ஃபைனாக சாப் பண்ண நட்ஸ் சேர்த்துக்கங்க, நல்லாயிருக்கும். நான் வந்து இன்றைக்கி கேஷ்யூவும் பாதாமும் சேர்த்துக்கிட்டேன். மறுபடியும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்க போகிறேன். சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு 10 நிமிஷம் கை எடை விடாமல் கிண்டணும். முக்கியமாக மீடியம் ஃப்ளேமே மெயின்டைன் பண்ணுங்க. ஹல்வா நல்லா ஒட்டாமல் வரணும் நம்ம கடாயில். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறமா ஹல்வா சூப்பராக சுட சுட ரெடி ஆயிடுச்சு. நல்லா ஒட்டவே இல்லை, நல்லா விலகி வருது பாருங்கள். பார்க்கவும் நல்ல பளபளன்னு அந்த நெய்யெல்லாம் மேலே கோட்டான மாதிரி வந்திருக்குது. ஸோ இதுதான் வந்து கரெக்ட் ஸ்டேஜ். இப்போ ஒரு பிளேட் இல்லாட்டி ஒரு ட்ரேயில் கொஞ்சமாக நெய் விட்டு அந்த பிளேட்டை வந்து நல்லா தடவி விட்டுக்கோங்க. ஸோ ஹல்வா செட் பண்ணுறப்ப ஒட்டாமல் வருங்கிறதுக்காக நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த ஹல்வாவை இந்த ட்ரேயில் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். நல்லா கம்ப்ளீட்டாக ஆறுனதுக்கு அப்புறமா இதை வந்து நம்ம பீஸ் போட்டுடலாம். கம்ப்ளீட்டாக அது நல்லா சூப்பராக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்ருக்கிறேன். வாசனையே சும்மா கமன்னு இருந்தது. எப்பண்டா இதை சாப்பிடுங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இப்போ கம்ப்ளீட்டாக பீஸ் போட்டாச்சு, நல்லா ஆறிடுச்சு. தொட்டு பார்த்தீங்கன்னா தெரியும், சுத்தமாக ஒட்டவே இல்லை. ஒரு பீஸ் எடுத்து பார்க்கலாம். நல்ல சாஃப்டாக மெதுன்னு இருக்குது, பஞ்சு மாதிரி இருக்குது. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு பாருங்கள் ஹல்வா. வாவ்!
ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை எனக்காக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ரிவ்யூஸ், கமெண்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் மறக்காமல் என் கூட ஷேர் பண்ணுங்கள். எப்பவும் போல் ஹவுஸ் டு ஹோமை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கங்க. ஸோ உங்கள் சப்போர்ட் தான் எல்லாமே. இப்போ இந்த அல்வாவை நான் என் ஃபேமிலியோட என்ஜாய் பண்ண போகிறேன். மறுபடியும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோடில் உங்கள் எல்லாரையும் நான் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹவுஸ் டு ஹோம்.